வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மாயா ஜனக படலம் 2ஆம் பாகம். தன் அருகே ராவணனை கண்ட சீதை புலியை அருகே கண்ட மான் போல கலக்கமடைந்தாள். அவள் உடல் முழுவதும் நடுக்கமுற்றது. ஆயினும் அவள் சிறிது நேரத்திற்கெல்லாம் மனம் தேறினாள். தன்னை கொல்லும்படி வந்தாலும் தன் மனக்கருத்தை நன்கு அறியும்படி சொல்வேன் என்று தனக்குள் சீதை உறுதி கொண்டாள். தன் அருகே நின்ற அற்பமான துரும்பாகிய ராவணனை பார்த்து, அரக்கனே, நீ விரும்பிய இச்செயல் இம்மையில் எல்லோராலும் பழிக்கப்பட்டதாகும். மறுமையில் நரகம் அடையும்படி பாவத்தை தருவதாகும். இதனை நீ சிந்தித்து பார்க்கவில்லை. நீ பேசிய வார்த்தைகள் சொல்லக்கூடியவை அல்ல என்பதையும் உணரவில்லை. யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உனக்கு தெரியவில்லை. அதனை நீ கவனிக்கவும் இல்லை. இப்படியெல்லாம் நீ பேசியும் நடந்தும் கொள்வதால் உன் நெஞ்சம் பிளந்திருக்க வேண்டும். அவ்வாறு உனக்கு எதுவும் ஏற்படவும் இல்லை. உனது வஞ்சனைக்கு அனுகூலமாக இருக்கின்ற உனது சுற்றத்தாரோடும் நீ இறந்திருக்க வேண்டும். அப்படியும் நீ இன்று வரையில் இறக்கவில்லை என்றால் உன்னை மாய்த்து உனது சுற்றத்தாரோடும் கொல்லாது விட்ட என் கற்பு இருந்து என்ன பயன்? அறம்தான் இருந்து என்ன பயன்? கொடிய உன் ஆட்சியின் கீழ் வாழ்வதாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள பிராணிகள் யாவும் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற நல்லுணர்வை பெற்றிருக்கின்றன. நீயோ நல்லுணர்வென்பது சிறிதுமற்று 1க்கு 10 இருக்கின்ற வாய்களால் சொல்லக்கூடாதவை எல்லாம் சொல்கின்றாய். உனது வார்த்தைகளை கேட்பதற்கு கதியற்ற நான் இருக்கின்றேன். ஆகையால் நீ எதைத்தான் சொல்ல மாட்டாய், எதைத்தான் செய்ய மாட்டாய்? இந்திரன், பிரம்மன், குமரன், திருமால், சிவன் ஆகியவர்களை வென்றதாக நீ பெருமை பாராட்டுகின்றாய். இப்போது என் ஆசைக்கனி போன்ற எனது கணவர் அஞ்சி இங்கே போர்க்களத்திலே வந்து நிற்பதை கண்ணால் காண்பதற்காக அஞ்சி இங்கே நீ வந்திருக்கின்றாய் என்று நினைக்க தோன்றுகின்றது. அப்படியாயின் உன் வீரம் மிக நன்று. உணவில்லாமல் இருக்கின்ற எனதுடலை பேணி உயர்ந்த புகழை பெறாமலும் உன் முன்னே வெட்கமற்றும் நான் இருந்தவள் இல்லை. குற்றம் இல்லாத குணங்களை எல்லாம் சிறந்த அணிகலன்களாக பெற்ற புண்ணிய மூர்த்தியாகிய என் கணவரை மீண்டும் காண்பேன் என்ற நினைவாலேயே இன்னும் நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். போர்க்களத்திலே நீ புறமுதுகிட்டு ஓடுவதை இளைய பெருமாள் தடுத்து நிற்க உன்னை கொன்று உனது தலையை தரையிலே வீழ்த்தி அரக்கர் கூட்டத்தை எல்லாம் அழிக்கப் போகின்ற என் கணவரின் திருமேனியை காணும் ஆசையே துயர மிகுதியில் இறக்கப் போகின்ற என் உடலை, என் உயிரை திருப்பிவிடச் செய்கின்றது. நீதிமுறைக்கு கட்டுப்படாதவனே, என் கணவராகிய பெருமான் என்கின்ற பொருளன்றி எனக்கு வேறு உயிர் ஒன்று இருக்கின்றதென்று நீ எண்ணியிராதே என்று சொன்னாள் சீதை. அவ்வார்த்தைகளை கேட்ட ராவணன் கோபம் கொண்டான். அவன் கண்கள் நெருப்பு பொறிகளை சிந்தின. அவன் அக்கோபத்துடன், என்னை வென்று உன்னை மீட்ட பின்பு ராவணனுடன் நீ இருவருக்கும் உயிர் ஒன்றே என்று சொல்லும்படி வாழ்வாய் போலும் என்று சீதையை நோக்கி சொல்லி பேரிடி போல ஒளி எழுமாறு கேலியாகச் சிரித்தான். மேலும் அவன் சீதையை பார்த்து, இவ்வுலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் தேவர்களும் ஆகியவர்களில் என் கோபத்திற்கு ஆளானவர்களில் யார் இரவாமல் இருந்தார்கள்? உனது மனதிலே நீ துழாய் மாலையை அணிந்தவனாகிய திருமாலே என்று கூறி நெஞ்சம் மகிழ்வதற்கு காரணமான ஒருவன் புகுந்து கொண்டிருக்கின்றான். என்றாலும் அத்தசரத மைந்தனை நான் கொன்றே தீருவேன். அதன் பின் நீ வாழ்வாய். குரங்குகள் கடலையை அணை கட்டின, பின்பு இலங்கையை சேர்ந்து மதிலை வளைத்துக் கொண்டன. வாயால் பலமுறை ஆரவாரம் செய்தன. இதனையெல்லாம் எண்ணி உன் மனம் மகிழ்ந்திருக்கும். ஆனாலும் நீ அச்செயல்களை நினைத்து ஆச்சரியப்பட வேண்டாம். விளக்கின் முன்னே வந்து விழுந்து இறக்கின்ற விட்டில் பூச்சியைப் போல அத்தனை குரங்குகளும் என் முன்னே எதிர்பட்டு இறந்து போகும் தன்மையுடையவை. சீதையே, அயோத்திக்கும் எனது வீரர்களை அனுப்பியிருக்கின்றேன். எதற்காக தெரியுமா? அயோத்தி அரசரின் குலம் முழுவதையும் பிடித்து கொண்டு வர வேண்டும், அல்லது அவர்களின் தலைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வர வேண்டும். இவ்விரண்டில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து வர அனுப்பியுள்ளேன். மற்றும் உன் தந்தையையும் பிடித்து கொண்டு வரும்படி என் வீரர்களை அனுப்பியிருக்கின்றேன். அவர்கள் சென்ற காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் வந்து சேர்வார்கள் என்று சீதையிடம் கூறினான். ராவணனது கொடுமையான சொற்களை கேட்ட சீதை மிகவும் வருத்தம் அடைந்தாள். தனது கணவரும் அவருடைய தம்பியும் தன்னை காவல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னை ராவணன் கவர்ந்து வந்தான். அப்படி இருக்க
இப்போது தனது தந்தையையும் அயோத்தியின் அரச குலத்தினரையும் பிடித்துக் கொண்டு வருவது இவனுக்கு செய்ய முடியாத அருமையான செயல் ஒன்றும் இல்லை என்று அவள் எண்ணினாள். அந்த எண்ணமே அவளுடைய அச்சத்தை மேலும் தூண்டிற்று. அவள் திகைத்து மனம் கொதித்தாள். நெருப்பை அடிக்கடி தின்று வெளிப்படுத்துபவர் போல வெப்பமான பெருமூச்சை வெளியேற்றினாள். முடிவில் அவள் துன்பத்திற்கே இருப்பிடமானாள். சீதையின் கண்களில் இருந்து நீர் வெள்ளமென பெருகிற்று. அவள் தனக்கு இந்த நிலையை தந்த விதி தனது தந்தைக்கும் அயோத்தி அரச குலத்தினருக்கும் இப்படிப்பட்ட நிலையை தருவதற்கு அற்பமானதோ? வலியவர் பொய்க்கும் தன்மையெல்லாம் மரம் ஒன்றே போல தோன்றுகின்றது என்று நினைத்தாள். சீதா பிராட்டி அவ்வாறெல்லாம் எண்ணி வருந்திக் கொண்டிருக்கையில் மகோதரன் ஜனக மகாராஜன் வேடம் தாங்கிய மருத்தனை பிடித்துக் கொண்டு அங்கே வந்தான். ராவணனுக்கு காட்டினான். ஜனகர் வடிவில் இருந்த மருத்தனை கண்டால் சீதை கண்டதும் மிக்க வருத்தம் அடைந்தாள். அப்போது மாயா ஜனகன் ராவணனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தான். அதனை கண்ட சீதை தன் தாய்ப்பறவை தீயில் விழுவதைக் கண்ட பறவை கொஞ்சு போல நெஞ்சம் தாங்காதவளானாள். அவளுடைய துயரம் அளவற்று பெருகிற்று. அவள் அன்பால் கைகளை நெரித்து கொண்டாள். கண்களிலே மோதிக்கொண்டாள். தாமரை போன்ற தனது பாதங்கள் நெய்யூற்றப்பட்டு எரிகின்ற நெருப்பை மிதித்தாற் போல தரையின் மீது நிற்க முடியாமல் தவித்தாள். தனது உடம்பு போலவே நெஞ்சும் வேகப்பெற்றாள். ஏங்கி புலம்பினாள். உடலும் நெஞ்சும் நடுங்கி கீழே விழுந்தாள். துன்பத்தை தாங்க முடியாமல் புரண்டு துடித்தாள். பேரொளி எழக் கதறினாள். தெய்வ பெண்ணாகிய சீதா பிராட்டி சத்தியம் அழிந்ததோ என்றாள். உலகத்தை தீர்த்து போகுமாறு சபித்து விடட்டுமா என்றாள். மாயச் செய்கையால் வெற்றி கொள்ளும்படி வலிமை அடைந்தது என்றாள். நான் இனியும் உயிர் தரித்திருப்பேனோ என்றாள். மேலும் சீதை துன்பத்துடன் வாடி தவித்தாள். அப்படி துன்பம் அடைந்தது ஒரு பெண்ணோ இல்லை தர்மம்தானோ? சீதை நிலையை ஆராய்ந்து அறிபவர் யார்? தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.